வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பொதுக்கூட்டங்களுக்கு இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்திய அலையன்ஸினுடைய முதல் கூட்டம், இந்திய அலையன்ஸினுடைய கூட்டம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இந்திய அலையன்ஸினுடைய சில தலைவர்கள் கலந்துக்கிட்ட முதல் பொதுக்கூட்டம் பீகாரில் நடந்திருக்குது. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி இது இந்திய அலையன்ஸுக்கான கூட்டம் கிடையாது. ஜன விஸ்வாஸ் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தள் லல்லு பிரசாத் யாதவினுடைய கட்சி. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஜன விஸ்வாஸ் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பீகார் முழுவதும் வந்துட்டு மக்களினுடைய நம்பிக்கை பெறுவதற்கான ஒரு யாத்திரையை நடத்திட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஏற்கனவே பாரத் ஜோடா நியாய் யாத்திரை அப்படின்ற பெயரில் ஒரு யாத்திரையை நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த யாத்திரை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு யாத்திரையில் கலந்துருக்கிறாரு. அவங்க ஒரு பொதுக்கூட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே கலந்துருக்கிறாங்க. ஆர்ஜேடி சார்பாக லல்லு பிரசாத், தேஜஸ்வி யாதவ்லாம் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் கலந்துருக்கிறார் இந்த கூட்டத்தில். அது போக இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் கலந்துக்கல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால், மமதா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா, இந்த மாதிரியான பெரும்பான்மையான தலைவர்கள் இதில் கலந்துக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சீதாராம் யெச்சூரி கலந்துருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது இந்திய அலையன்ஸினுடைய பொதுக்கூட்டம் இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆனால் ஊடகங்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது வழக்கம் போல் வந்துட்டு நிதிஷ்குமார் மகாகட்பந்தில் இருந்து விலகி என்டிஏல போய் சேர்ந்தாரோ அன்னிலிருந்து தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்திலையுமே வந்துட்டு அவர் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு பல்ட்டி அடிக்கக்கூடிய ஒரு பர்சன். மோடியினுடைய கேரண்டின்னு சொல்லிட்டு மோடி தன்னுடைய கேரண்டியை தேசம் முழுவதும் பரப்பிட்டு இருக்கிறாரு. மோடி நிதிஷ்குமாரினுடைய கேரண்டிக்கு, நிதிஷ்குமாரினுடைய வாக்குறுதிகளுக்கு அவர் கேரண்டி கொடுப்பாரா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அது போக பாரதிய ஜனதா கட்சி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி பேசும்பொழுது அவங்க ஒரு அநீதி இழைத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் அன்பை விதைத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன விஷயங்களை செய்வோம். மோடியினுடைய அரசாங்கம் ஈடியிலிருந்து பல விஷயங்களை வைத்து எங்களை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. சாதி வாரியான விஷயங்கள் பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்தந்த சமூகங்கள் இவ்வளோ இருக்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது இருக்குதுன்றதை பற்றியும் பேசியிருக்கிறாரு. வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பிரதானமாக எடுத்து பேசியிருக்கிறாரு ராகுல் காந்தி. அடுத்தது மல்லிகார்ஜுன கார்கே பேசும்பொழுது நிதிஷ்குமார் மறுபடியும் வந்தாலும் தேஜஸ்வி யாதவ் அவரை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சிச்சிருக்கிறாங்க. அடுத்தது தேஜஸ்வி யாதவ் பேசும்பொழுது எல்லா கருத்து கணிப்பினுடைய முடிவுகள்லையும் சரி, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசம் 2 மாநிலங்கள்லையுமே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முழுவதுமாக வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி இருக்குது, பீகாரில் 40 தொகுதி இருக்குது. 80 + 40 120. இந்த 120 தொகுதியில் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் உத்தரப்பிரதேசம், பீகார் இதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த 120 தொகுதிகள் நமக்கு கிடைத்தது அப்படின்னா இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதையும் அவர் பேசியிருக்கிறாரு. அகிலேஷ் யாதவ் பேசும்பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு முன்னிறுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இந்திய அலையன்ஸினுடைய முதல் பொதுக்கூட்டம், அஃபிஷியலான முதல் பொதுக்கூட்டம் இல்லை அப்படின்னாலுமே அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். அதை தாண்டி பீகார் அப்படின்றது பல மாற்றங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த, பல மாற்றங்களுக்கு ஆரம்பமாக இருந்திருக்குது. பீகார் மாநிலம் பல முன்னேற்றங்களும் பல மாற்றங்களும் பீகாரில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயமும் பீகார்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதையும் கூட வந்துட்டு தேஜஸ்வி யாதவ் அங்கே வச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ இவர்களுடைய ஒரு நல்ல விஷயம், இவங்க பல விஷயங்கள் வந்துட்டு பொத்தாம்பதுவான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் பேசின அந்த ஒரு விஷயம், உத்தரப்பிரதேசம் ப்ளஸ் பீகார் இந்த 2 மாநிலங்களையும் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான சீட்ஸ் நமக்கு கிடைத்தது அப்படின்னா அது நமக்கு லாபத்தையும் பெருமளவில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு பேசியிருக்கிறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆகும் அப்படின்றதுலையும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருது, மக்கள் அதற்கு எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.